வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகளின் பொது கூட்டமைப்பின் சின்னம் எதிர்வரும் 2 தினங்களுக்குள் வெளியிடப்படும். மைத்ரிபால சிறிசேன கருத்து. ஜனாதிபதி தேர்தலில் எவரது பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிப்பு. ප්‍රජාතන්ත්‍රවාදී වීම පුළුල් කර ගැනීම සඳහා එකඟතාවයට එන අපේක්ෂක ජයග්‍රහණය කරන්නේ නම් ඔහුලව අය කර ගැනීම සඳහා අවශ්‍ය වන ජනතා ක්‍රියාකාරීත්වය මෙදියතින් තමයි අපි අරමුණු බවට පත් වෙන්නේ. ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பம். செய்மதி மற்றும் கேபிள் ஒளிபரப்பின் போது சிரச ஊடக வலையமைப்பிற்கு இடையூறு விளைவித்தமை ஒரு முட்டாளின் செயல் என்கிறார் அமைச்சர் வாசுதேவ. 2015 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் 95 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 152 வாக்குகளும் எதிராக 57 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்திலிருந்து அண்மையில் விலகிய அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் சபையில் பிரசன்னமாகி இருக்கவில்லை என எமது பாராளுமன்ற செய்தியாளர் குறிப்பிட்டார். பொலன்னறுவை மாவட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பொலன்னறுவையில் நடைபெற்றது. சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் கட்சியில் இருந்து விலகுவதில்லை என உறுதிமொழி வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இந்த சந்திப்பு நேற்று மாலை சோமாவதி வங்கி விடுதியில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் அமைச்சர்கள் மாத்திரமல்லாது பொலன்னறுவை மாவட்ட மாகாண சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்லும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சிறந்த யுகம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளதாக சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பலப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அவர்கள் உறுதி வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் பொது கூட்டமைப்பின் பெயர் மற்றும் சின்னம் என்பவற்றை எதிர்வரும் 2 தினங்களுக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கண்டிக்கு இன்று சென்றிருந்த போதே அவர் இதனை கூறினார். கண்டிக்கு சென்ற மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஸ்ரீ தலதா மாளிகைக்கு அருகில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட அவர் பின்னர் அஸ்கிரி விகாரைக்கு சென்று மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். எனினும் இந்த சந்திப்பினை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மல்வத்து பீட மகாநாயக்கர் திப்படுவாவி ஸ்ரீ சோமங்கல தேரர் வெளிநாடு சென்றுள்ளமையினால் அந்த பீடத்தின் அனுநாயக்கர் நியங்கொட விஜித் ஸ்ரீ தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் ஒன்றிணைந்து நாம் இந்த கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம். எதிர்வரும் 2 தினங்களில் எமது கூட்டமைப்பின் பெயரையும் புதிய சின்னத்தையும் வெளியிட எதிர்பார்த்துள்ளோம். மக்கள் தொடர்பிலான எமது திட்டங்களை நாம் முன்வைக்க உள்ளோம். இந்த நாட்டுக்கு மாற்றம் ஒன்று தேவைப்படுகின்றது. எனவே நியாயமான ஒரு தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். பின்னர் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட குழுவினர் கண்டி மீராம்பக்கம் பள்ளிவாசலுக்கும் சென்றனர். ஜனநாயக வியூகத்தை விரிவாக்குவதற்கு இணங்குகின்ற வேட்பாளருடன் இணைந்து அதனை நிறைவேற்றுவதற்கான மக்கள் செயற்பாட்டில் இணைந்து கொள்வதாக மக்கள் விடுதலை முன்னணி இன்று தெரிவித்துள்ளது. எவர் குறித்தும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை என அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். කවුරු ජනාධිපති වුණත් අපි කල්පනා කරනවා ඉක්මන් පාර්ලිමේන්තු මැතිවරණයක් ඒමේ ඉඩකඩ තිබෙනවා. யார் ஜனாதிபதியானாலும் பாராளுமன்ற தேர்தல் ஒன்று விரைவில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எனவே பாராளுமன்றத்தில் ஜனநாயகத்திற்காக முன்னிற்கின்ற சக்தியோடு பாராளுமன்றம் நிரப்பப்பட வேண்டும்.
எவர் தொடர்பிலும் நாம் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை. யார் ஜனாதிபதி ஆனாலும் அதன் பிரதான பங்காக நாம் இல்லை. இந்த சர்வாதிகார ஜனாதிபதி ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்புவோம். யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் ஜனநாயகத்தை விரிவாக்குவதற்கு இணக்கப்பாட்டிற்கு வருகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவாராக இருந்தாலும் அவருடன் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக மக்கள் செயற்பாட்டுடன் நாம் இணைந்து கொள்வோம். அதற்காக எந்த ஒரு வேட்பாளரையும் வெற்றி பெற செய்வதற்காக ஒரே மேடையை செயற்படுவதற்காக நாம் தயாரில்லை. எம்மிடம் எந்த கோரிக்கைகளும் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேர்தலின் போது மக்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கின்றனர். அதனை விட்டுவிடாமல் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மக்களோடு செயற்படுவதுதான் எமது எதிர்பார்ப்பு. இதனை செய்தால் இவ்வாறு செய்வோம் என்று யாருக்கும் நாம் கூறுவதற்கு நாம் எதிர்பார்ப்பதில்லை. பிரதமர் பதவி குறித்து இதன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அவர்தான் பிரதமர், இவர்தான் பிரதமர் என்று யாரும் தீர்மானிக்க முடியாது. பிரதமரை தீர்மானிப்பது பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை. நாம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறுவது எவ்வாறு? ஏதேனும் ஒரு கட்சிக்கு யாரேனும் ஒருவருக்கு மக்கள் வாக்களித்திருந்தால் அல்லது வேறொரு குழுவை இணைத்துக் கொள்ள முடிந்தால் அவருக்கு பிரதமர் பதவியை பெற்றுக் கொள்ள முடியும். நாம் ஜனாதிபதி தேர்தலுக்கு எமது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்துவதில்லை. ஜாதிக ஹெல உரிமைய தமது நிலைப்பாட்டை வியாழக்கிழமை கொழும்பில் அறிவிப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சிக்கான அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அவர் கொழும்பில் இன்று தெரிவித்துள்ளார். ஜாதிக ஹெல உரிமையை தற்பொழுது தமது நோக்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க மக்களை தெளிவுபடுத்தினார். மக்களை சந்தித்து அவர்களை தெளிவுபடுத்துவதோடு கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கும் ஜாதிக ஹெல உரிமையை எதிர்பார்த்துள்ளது. நல்லாட்சி குறித்த பிரச்சனையை தீர்ப்பதே நாட்டின் முதலாவது தேவை என பாட்டலி சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டியுள்ளார். நமது நிலைப்பாட்டை 27ஆம் தேதி கொழும்பு பொது நூலகத்தில் நடைபெறுகின்ற மக்கள் சந்திப்பின் போது வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். நாட்டிற்கு யாரேனும் யுத்த குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு தயாராக இருப்பார்களா? அதற்கு எதிராக நாம் செயற்படுவோம். நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காக நாம் முன்னிற்போம். நாட்டின் இறைமை தொடர்பில் சிக்கல்கள் ஏற்படுமாயின் எவ்வித ஒப்பந்தங்களும் இன்றி முன்னிற்போம். ஆனால் நல்லாட்சியையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்துவதற்கு இந்த விடயங்களை மறைப்பதற்கு முடியாது. எனவே நல்லாட்சி மற்றும் ஜனநாயகம் தொடர்பான பிரச்சினை யுத்த குற்றச்சாட்டிலிருந்து வேறுபடுத்தி நாட்டிற்கு பொருத்தமான அரசியல் மறுசீரமைப்பினை உருவாக்குவதற்கு ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு ஜாதிக ஹெல உரிமையை செயற்படும். ஜாதிக ஹெல உரிமையை கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக துண்டு பிரசுரங்கள் விநியோகித்த அதேவேளை மஹிந்த சிந்தனைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் வேறு சிலர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக உங்களின் நாளை, உங்களின் குரல், உங்களின் ஜனாதிபதி எனும் பெயரில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களை மத்திய தர வருமானம் உள்ள நாடுகளின் தரத்திற்கு மறுசீரமைத்து ஆசியாவின் வர்த்தக கேந்திரமாக அபிவிருத்தி செய்வது உள்ளிட்ட விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பெரும்பான்மையோனருக்கு நிறைவேற்று ஜனாதிபதி முறையை இல்லாது செய்வதற்கான தேவை இருப்பதாக அமைச்சர் ரெஜினோல்ட் குரே தெரிவிக்கின்றார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தீயது, ஊழல் மிக்கது என்று கூறுகின்ற விடயத்தை சிறந்த பக்கத்திற்கு எடுத்துக்கொண்ட ஜனாதிபதி ஒருவர் இருப்பதாக இருந்தால் அது மஹிந்த ராஜபக்ச மாத்திரமே. இந்த விடயத்தை மாற்றுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்களுக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. எமது சுயாதீனத்தையும் அபிமானத்தையும் பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி செல்வது எவ்வாறு என்ற பிரச்சினை தான் தற்போது காணப்படுகின்றது. ஜனாதிபதி அதிகாரங்களை நாம் அனுமதிப்பதில்லை. ஜனாதிபதி அதிகாரங்களை இல்லாது செய்வது குறித்து நாம் அன்று முதல் போராடி வருகின்றோம். ஆனால் கூட்டமைப்புக்குள் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் நமது கோரிக்கை என்னவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் ஜனாதிபதியின் வெற்றிக்காக கூட்டமைப்புடன் இணைந்து பயணிக்கின்றோம். சிரசு தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு தடை செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்கத்துக்குள் முட்டாள்கள் இருக்கின்றார்களா? ஏனென்றால் நேற்று முன்தினம் சிரசுவில் ஒளிபரப்பான அரசியல் விவாத நிகழ்ச்சி முழு நாடும் பார்த்துக் கொண்டிருந்தது. இதனை PRTV போன்றவற்றில் நிறுத்தினார்கள். அரசாங்கத்தின் உத்தரவின்றி இதனை நிறுத்த முடியாது. அது முட்டாளின் வேலை.
ஒளிபரப்பில் ஏற்பட்ட கோளாறு என எமக்கு அறிய முடிந்தது. ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டதா என்று ஆராயுமாறு ஜனாதிபதி கூறியுள்ளார். அது தொடர்பில் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நமது எதிரிகளால் முன்னெடுக்கப்பட்டபடி ஜனாதிபதி இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இது தொடர்பில் ஆராயுமாறும் என்ன நடந்தது என்பது தொடர்பாக ஆராயுமாறு ஜனாதிபதி கூறினார். அரசாங்கம் இதனை செய்ததா என்பது குறித்து நமக்கு கூற முடியாது. ஏதேனும் நடந்திருக்கின்றதா என்பது தொடர்பில் முழுமையாக குற்றம் சுமத்த முடியுமா? ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் கட்சி மாறுகின்றமை தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெறும் நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகள் சிலர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளனர். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது களுத்துறை மாவட்டத்தின் மேலும் ஒரு உறுப்பினரை முடியுமானால் சேர்த்துக் கொள்ளுமாறு நாம் சவால் விடுக்கின்றோம். நாம் போக மாட்டோம். களுத்துறையில் நாம் ஒன்றாக உள்ளோம். இயற்கையை அவதானித்தால் ஒரு மேடு ஏறினால் கட்டாயமாக ஒரு பள்ளம் இறங்க வேண்டும். எமது ஜனாதிபதி தற்பொழுது அந்த மேட்டை ஏறிவிட்டார். தற்பொழுது அவருக்கு இறங்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. அந்த பயணம் சிரமமாக இருக்குமா அல்லது இலகுவாக இருக்குமா என்பதனை அவருடைய தூர நோக்கே தீர்மானிக்கும். எனது அனுபவங்களை கொண்டே நான் இவற்றை கூறுகின்றேன். ஜனநாயக வியூகம் முற்றாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை இல்லை. இவையே முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள். ஒரு ஆழமான பயணத்தை அவதானித்து அது குறித்த தீர்வுகளை வழங்குவது கடமை அல்லவா? இந்த போராட்டத்தில் நான் உங்களோடு இருக்கின்றேன். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அரசாங்கத்தின் அழுக்கு நிறைந்த ஆடைகளை நான் பல வருடங்களாக கழுவியுள்ளேன். தவறிழைத்தவர்களின் ஆடைகளை கல்லில் அடித்து சலவை செய்துள்ளேன். பஸ்ஸில் பயணத்தை ஆரம்பித்து அதன் டயர்களுக்கு காற்று நிரப்பி தள்ளி கொண்டு செல்லும் வேளையில் இடைநடுவில் பலரும் அந்த பஸ்ஸில் ஏறலாம். இது போன்ற வேதனை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ளது. அவ்வாறு இடம்பெறவில்லை என்று கூறினால் அது பொய்யான கருத்துக்களாகும். நான் வெறுமனே பொய்யான விடயங்களை கூறுவதில்லை. அவ்வாறு வேதனை இருந்தாலும் ஜனாதிபதியை பழிவாங்க மாட்டோம் என்பதனை கூற விரும்புகின்றேன். யார் போக உள்ளார்கள் என்பதனையே தற்பொழுது அனைவரும் கேட்கின்றனர். இது ஒரு புறத்தில் மனநோயை போன்றது. எம்மை முடக்கும் ஒரு செயற்பாடாக இது மாறியுள்ளது. அந்த பக்கம் போக உள்ளீர்களா என்று பலரும் எம்மிடம் கேட்கின்றனர். ஆம், போவோம். 2023ஆம் ஆண்டு வரை மஹிந்த ராஜபக்சவோடு இந்த நிர்வாகத்தை கொண்டு செல்வோம் என்பதனை நினைவுபடுத்துகின்றேன். அந்த பக்கம் போகவிருக்கின்ற குழுவில் நானும் ஒருவன் என அண்மையில் பத்திரிகைகளில் வெளிவந்தன. எனக்கும் கதிரியை வைத்துள்ளதாக கேள்விப்பட்டேன். எனினும் நான் அடைந்துள்ள துன்பங்கள் மற்றும் சிறையில் நான் உட்கொண்ட அந்த உணவு மற்றும் எனது மனைவியின் கண்ணீர் ஒருபோதும் என்னை விட்டு மறைந்து விடாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஓர் இடம் இருக்கின்றது. செயற்பாடு ஒன்றும் உள்ளது. அதனை சிபி ரத்நாயகவினால் முன்னெடுத்துச் செல்ல முடியும். அது குறித்து நம்பிக்கை வைத்துள்ளேன். எனவே இந்த தாய் நாட்டை பாதுகாத்த மஹிந்த ராஜபக்சவை விட்டு நான் போவதில்லை. 2005ஆம் ஆண்டு மற்றும் 2010ஆம் ஆண்டு தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அமோக வெற்றி பெற்றது. அதேபோன்று எமது ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டுள்ளோம். காலி மாவட்டத்தின் 10 தேர்தல் தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடுவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டுள்ளோம். எமது ஜனாதிபதியின் வெற்றிக்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் செயற்படுவோம். நேற்று நான் மீண்டும் எனது பிறப்புச் சான்றிதழை பரிசீலித்து பார்த்தேன். தாவ உள்ளதாக கூறப்படும் செய்தி காரணமாக தந்தையின் பெயருக்கு தவளை என்று குறிப்பிடப்பட்டுள்ளதா என்று பரிசீலித்து பார்த்தேன். எனக்கு சுய கௌரவம் இருக்கின்றது. ரூபாக்களுக்கு அடிபணிந்து அல்லது பதவிகளுக்கு அடிபணிந்து ஒருபோதும் இந்த ரங்கி பண்டார செயற்படுவதில்லை. கசினோ, எத்தனால், போதைப் பொருள், ஊழல் மோசடி, பாலியல் துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்பட்ட அரசாங்கத்துக்கு ஒருபோதும் பாலித்த ரங்கி பண்டார ஒத்துழைப்பு வழங்க மாட்டார். எமக்கு வாக்களித்த மக்களுக்கு, அதேபோன்று எம் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு நாம் துரோகம் இழைக்க மாட்டோம். கட்சியின் சுய கௌரவத்தை பணத்திற்கு காட்டிக் கொடுக்க மாட்டோம். நீதி நியாயமற்ற இந்த அரசாங்கத்திற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம். நாட்டில் சுகாதார வசதிகள் இல்லாமல் போயுள்ளன. ஆகவே பணத்திற்காக பதவிகளை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதனை நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம். பாராளுமன்றத்தில் இன்று ரங்கை பண்டார மற்றும் தெவரப்பெருமா ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் அவர்களுக்கு அதிக பணம் கொடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதற்காக அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க ஏற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். பாலித்த தெவரப்பெரும என்பவர் யார்? அதிக அபகரித்துக்குள்ளான ஒருவர்.
அவர்களை பணம் கொடுத்து கட்சிக்கு சேர்த்துக் கொள்ளும் தேவை எமக்கு இல்லை. அவர்கள் தொடர்பிலான எண்ணம் எம்மிடம் இல்லை. பணத்தினை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த பக்கம் வர முற்பட்டாலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் எந்த வகையிலும் அதிர்ச்சி அடையவில்லை. கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் குழப்பமடையவில்லை. 100 நாட்களுக்குள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வது எவ்வாறு என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பு கல்லடியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டிலே நிறைவேற்று அதிகார முறை ஜனாதிபதியை ஒழிப்பது என்பது தமிழர்களுடைய பிரச்சனை அல்ல, அல்லது ஒரு ஜனாதிபதியா வருவது தமிழர்களுக்கு எட்டாக்கனி. இலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயலாளர் மைத்திரிபால சிறிசேனா கட்சி தாவினார். அவர் 100 நாட்களிலே ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கப் போவதும் கிடையாது. ஏனென்றால் இதை யாரும் சொல்லலாம், நிறைவேற்று அதிகார முறைமையை மாற்றுவதாக இருந்தால் 3/2 பெரும்பான்மை பார்லமெண்டத்தில் வேண்டும். அந்த 3/2 பெரும்பான்மையை எப்படி பெற்றுக் கொள்வது? அதைவிட சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். இப்படியெல்லாம் செய்யாமல் 100 நாளில் எப்படி மாற்றுவது? ரணிலுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அவரால் போட்டியிட்டு வெல்ல முடியாது. இதற்கு SLP உடைத்து விட்டு அவங்களை முன்னால் போட்டு நான் பின்கதவால் பிரதமராக ஆட்சியை பிடிக்கலாம் என்று எண்ணுகிறார். இதெல்லாம் சிங்கள தலைவர்களும் அவர்களுக்கு இருக்க போட்டியும் இவரை விட நான் உழைப்பேன் என்று எண்ணுகிற நிலைமை தென்பகுதியில் இருக்கிற தலைவர்களுடைய பிரச்சனை, தமிழர்களுடைய பிரச்சனை அதுவல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் அனுர பிரியதர்ஷினி யாப்பா இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். டாலி வீதியில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக அனுர பிரியதர்ஷினி யாப்பா தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை சரத்குமார் குணரத்ன கடல் தொழில் மற்றும் நீரியல் வள பதில் அமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். நான் புதிய இடத்திற்கு வரவில்லை என நினைக்கின்றேன். பழைய வீடே சற்று அழகுபடுத்தி சுவர்களில் படங்களை மாட்டி சுவர்களுக்கு வர்ணம் பூசி ஜனாதிபதியின் அமைச்சர் என்ற வகையில் இந்த இடத்திற்கு இன்று வந்துள்ளேன். இது குறித்து நான் பெருமை அடைகின்றேன். அன்று ஜனாதிபதி என்னை அழைத்து எமது ஆளும் கட்சியின் கூட்டத்தினை நிறைவு செய்து கொண்டு சில ஆலோசனைகளை வழங்கினார். சரத், நான் உங்களது அமைச்சர், நீங்கள் எனது அமைச்சர் என கூறினார். இது எனக்கு பலம் சேர்த்தது. ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. எதிர்வரும் 5ஆம் திகதி வரை வாரத்தின் அலுவலக நேரங்களில் காலை 8:30 மாலை 4:15 வரை கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. சகல வேட்பாளர்களிடமிருந்து வேட்புமனு பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் கட்டுப்பணம் செலுத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர் ஒருவர் 50,000 ரூபாவும் ஏனைய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் 75,000 ரூபாவும் கட்டுப்பணமாக செலுத்தப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி வேட்பாளர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதனை பாராளுமன்ற பொதுச் செயலாளர் ஊடாக கடிதம் ஒன்றின் மூலம் உறுதி செய்யப்படுவது கட்டாயம் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜனசித முன்னணியின் வேட்பாளராக அந்த கட்சியின் தலைவர் பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் இன்று மாலை தனது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்யும் நோக்கில் வேட்பாளராக களமிறங்குவதற்கு நான் இந்த கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளேன். எனது வளர்ச்சிக்காகவோ அல்லது எனது குடும்பத்தை பாதுகாக்கவோ அல்லது நாட்டை சீரழிக்கும் நோக்கிலோ நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யும் எண்ணத்திலேயே நிறைவேற்று ஜனாதிபதி பதவிக்காக போட்டியிடுகின்றேன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர்களின் நலன் கருதி 2014ஆம் ஆண்டு வாக்காளர் பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக 4 கட்டங்களின் கீழ் போலீசாரை அமர்த்த போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. போலீஸ் தலைமையகத்தில் போலீஸ் விசேட தேர்தல் நடவடிக்கை நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 500 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எனினும் தேர்தல் அறிவிக்கப்பட முன்னர் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.
கடந்த சில வாரங்களுக்குள் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட 500 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தல் வன்முறைகள் அதிகரிப்பதும் புதிய போலீஸ் அதிகாரிகளை நியமித்துள்ளமையும் முக்கிய விடயங்களாக அமைந்துள்ளன. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள அனைத்து உத்தியோகத்தர்களையும் அவர்கள் ஆரம்பத்தில் பணியாற்றிய பகுதிகளுக்கு அழைக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளரிடம் கேட்டுக் கொள்கின்றோம். தேர்தலுக்கான திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாவிடனும் தேர்தல் தொடர்பில் முழு நாட்டிலும் அதிக அளவில் பேசப்பட்டது. இந்த பின்புலத்தில் வழங்கப்பட்டுள்ள இடமாற்றம் காரணமாக மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு குந்தகம் ஏற்பட்டுள்ளது. போலீஸ் சேவை தொடர்பில் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை வீழ்ச்சி கண்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர், அதாவது கடந்த 20ஆம் திகதியும் இதுபோன்ற பல இடமாற்றங்கள் குறித்து எமக்கு தகவல் கிடைத்தது. எமக்கு கிடைத்த தகவல்களின் பிரகாரம் இந்த விடயங்கள் தொடர்பில் போலீஸ் மா அதிபருக்கு எதுவும் தெரியாது. அனைவரையும் கடந்து உயர் இடத்திலிருந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் செயலாளர் ஊடாகவே இது இடம்பெறுகின்றது. ஆட்கொலை சம்பவங்கள், துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் கூட இடம்பெற்றுள்ளன. சட்டம் சீர்குலைந்துள்ளது. இது ஒரு அபாயகரமான நிலைமையாகும். தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளமையினால் நியாயமான ஒரு தேர்தல் தொடர்பில் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட ஆரம்பித்துள்ளது. எனினும் ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படவிருந்த 10,000 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான இடமாற்றம் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக பிப்ரவரி மாதம் வரை பிற்போடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். வருடாந்தம் 10,000 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படுகின்றது. அதில் சுமார் 500 உத்தியோகத்தர்களுக்கு போலீஸ் விசேட பிரிவினாலேயே இடமாற்றம் வழங்கப்படுகின்றது. குறிப்பாக நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சர்களுக்கான இடமாற்றங்கள் அதில் உள்வாங்கப்படுவதில்லை. அவர்களுக்கான இடமாற்றங்கள் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளர் ஊடாகவே மேற்கொள்ளப்படுகின்றது. தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவசர தேவைகளுக்காக போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்க முடியுமா? உண்மையில் அவ்வாறான ஒரு தேவை ஏற்படுமாக இருந்தால் தேர்தல்கள் ஆணையாளரிடம் அது குறித்து அனுமதி பெற வேண்டும். எனினும் இந்த 500 பேருக்கான இடமாற்றம் கடந்த மாதமே வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இன்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். வடமாகாணத்திற்காக ஒதுக்கப்படும் நிதி தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா சபையில் கேள்வி எழுப்பிய போது அமைதியின்மை ஏற்பட்டது. 4772 மில்லியன் ரூபாய் வடக்கு மாகாண திரசேரியின் ஊடாக செலவிடப்படும் ஒன்று அல்ல என்பதுடன் வடக்கு மாகாண சபைக்கு இவை பற்றி எதுவித தகவலும் பொறுப்பும் சம்பந்தமும் இல்லை என்பதை காட்டப்பட வேண்டும். 2014 ஆண்டுக்கு 2014 ஆண்டு வரை கணக்கை சொல்றேன். வெப்சைட்ல போனா அந்த விவரம் இருக்கு. நீங்கள் மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கு 20,539.78 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்க தவறான செய்தியை தான் கொடுக்கிறீங்க. வடக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏனையவை மத்திய அமைச்சினாலே செலவழிக்கப்படுகிறது. 3,955 ரூபாய் மில்லியன் ரூபாய் எந்த வகையில் பங்கிடப்படுகிறது என்று நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் தயவு செய்து நான் பேசி முடிஞ்ச பிறகு உங்களோட பேச்சில பேசுங்க. நீங்க முதல்ல பேசின விடயத்துக்கு தான் நான் பதிலளிக்கிறேன். நீ சொல்ற மக்களுடைய நேரத்தில் பேசும். அப்படியானதெல்லாம் சரியாக சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. இப்படி நாங்கள் கணக்குகளை சொன்னால் மொத்தமாக வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு 23,519.24 மில்லியன் ஒதுக்கப்பட்ட நிதியில் வெளிநாட்டு உதவி அல்லது கடன் 17,967.24 மில்லியனாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணம் போரினாலே பாதிக்கப்பட்ட சீரழிஞ்ச பிரதேசம். அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்கள், அங்கே முகாம்களுக்குள்ளே இருக்கின்ற மக்கள்
அவர்களுக்கு ஒரு விசேஷமான திட்டம் எதுவும் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை, அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை என்று நாங்கள் குற்றம் சுமத்த விரும்புகிறோம். அதே போல மக்களுடைய சொந்த நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அந்த மக்களுடைய வருமானத்தை வர முடியாமல், அவர்களுக்கு உழைப்பில்லாமல் அபிவிருத்தி என்ற பெயரில் ராணுவத்துடைய தேவைகளுக்காக இந்த நிலங்கள் எடுக்கப்படுவது மட்டுமல்ல, அதை நிறுத்த வேண்டும். அந்த தேசம் தமிழ் மக்களுடைய பிரதேசமாக இருந்தால்தான் அந்த மக்கள் தங்களுடைய எதிர்கால அரசியலை எவ்வாறு அமைக்க வேண்டும். மூன்றாவது பதவிக்காலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன் அமரதுங்க பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தார். මට සොයාගන්න පුළුවන් වෙලා තියෙනවා ඒ තීන්දුව. මම දන්නා ඒක ඔබතුමාට ඉස්සෙල්ලා එන්න ඕනේ. අපිට ඉස්සෙල්ලා. නමුත් මේක අපිට අද ලබා දීලා තියෙනවා. ඊට පස්සේ පාර්ලිමේන්තුව කීප දවසකට නැති නිසා මේක සියලු දෙනාගේම මේ රටේ සියලු පුරවැසියන්ගේ දැනගැනීම සඳහා විශේෂයෙන්ම ඔබතුමාගේ නිමාල් සිරිපාලසිල්ල මහත්මයාත් මේක දැකලා නැති වෙයි කියලා මම හිතනවා. මම හිතන්නේ එතුමා ඒක කීප එක ඇවිල්ලා මෙහෙ කිව්වා. ඉතින් ඒක කමක් නැහැ. ඉතින් එතුමා නීති පිළිපදින්න දිනේෂ් කුමාරවර්ධන මහත්මයාත් මේක දැකලා නැති. එකක් මේක මම සභාගත කරනවා. දෙක මම ඉල්ලීමක් කරනවා මේක හැන්සාට් එකට ඇතුල් විය යුතුයි කියලා. ඔක මේ සභාගත කරන්න සභාගත කරලා මේක හැන්සාට් එකට ඇතුල් කරන්න කියලා ඔබතුමාගේ කාර්මිකව ඉල්ලා ඉන්නවා. මමත් බලන්න කියලා නියමිත එකද කියලා ඔක. මේක මේ ලියවිල්ලක් එතුමා අතේ තියෙනවා. නමුත් මේක සාතික් කළ පිටපතක්ද සුප්‍රීම උසාවියේ නැද්ද කියන එක ගැන විමසීමකින් තොරව මේක හැන්සාට් ගත නොකළ යුතුයි. ඒක තමයි. ඒක ගැන ඔබතුමා කලින් සෑහීමකටපත් ඒක මේ සභාගත කරන්න. හොඳයි. ඒ ගැන මම බලලා ඒක දැන් ඔබතුමා සභාගත කරන්නකෝ අපි බලමු. இன்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா கருத்து தெரிவித்தார். நவம்பர் மாச 20 වෙනිදා අල් ජසීරා நவம்பர் 20ஆம் தேதி அல் ஜசீரா தொலைக்காட்சியில் விவாதம் ஒன்றுக்கு என்னை அழைத்திருந்தனர். அதற்கு அமைச்சர் கெஹேலிய ரம்புக்வெல்லவும் வருவதாக எனக்கு அறிவித்திருந்தனர். ஜனாதிபதி தேர்தலுடன் பொருளாதாரம் தொடர்பில் கதைப்பதற்கு நானும் கலந்து கொள்கின்றேன் என்று கூறினேன். ஆனாலும் எமக்கு அறிவிக்கப்படாமல் WGNTயின் சுரேந்திரன் என்பவரும் முன்னாள் ஆளும் தரப்பு உறுப்பினர் ரஜீவ் விஜயசிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர். குளோபல் தமிழ் போரமில் சுரேந்திரன் என்பவரின் கருத்துக்களுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். மறுதரப்பில் உள்ள நபர் கூறிய விடயங்களுடன் என்னை இணைக்க முடியாது. මාව මේ පටලවන්න බෑ. විපක්ෂයේ മന്ത്രിවරයෙක් වුණත් எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் இன்று எமது நாட்டில் பயங்கரவாதத்தை இல்லாது செய்வதற்கு கட்சி பேதம் என்று முழுமையாக கலந்து கொள்வோம் என்று கூறினேன். நாம் தெற்கின் இளைஞர்கள், நாம் சிங்கள பௌத்தர்கள். புலிகளுடன் சேருவதற்கு எமக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. புலிகளுக்கு புலி என்று கூறுவதற்கு நான் ஒருபோதும் பயப்பட போவதில்லை. நாம் இந்த நாட்டுக்கு ஒருபோதும் ஒரு தசமளவினேலும் தவறு இழைக்கவில்லை, தவறு செய்வதும் இல்லை என தனிப்பட்ட கருத்தையும் நான் கூறுகின்றேன். ஜனாதிபதி வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் ஜனாதிபதியையோ அல்லது ஒரு இராணுவ வீரரையோ எந்த ஒரு சர்வதேச நீதிமன்றத்திற்கும் செல்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது அந்த கட்சியின் ஹர்ஷ டி சில்வாவோ இடமளிக்கப் போவதில்லை. பசுமை எரிசக்தி அபிவிருத்தி மற்றும் வினைத்திறன் மேம்பாட்டிற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. நாட்டில் பொருளாதார செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து சக்தி தேவைக்கான கேள்வியும் துரிதமாக உயர்வடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 150 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு வழங்கியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. தமக்கு பாதுகாப்பான வாழ்விடங்கள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் மலையகத்தில் உள்ள சில அமைச்சர்கள் தமது நிலைமை தொடர்பில் பாராமுகமாக உள்ளதாகவும் மலையக மக்கள் தமது ஆதங்கங்களை இவ்வாறு வெளிப்படுத்தினர். நாங்க எப்படி வச்சுக்கிட்டு மலையில வேலை செஞ்சு இந்த பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது? நாங்க என்னத்த மிச்சம் பண்றது? இன்னும் வீடு எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போன வீட்டுக்கு ஒரு நீதியை கொடுங்க. அந்த ஆளுகளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுங்க. ஏன் அவங்க என்ன செஞ்சாங்க? திரும்ப திரும்ப வந்து ஓட்டு காலம் கிட்ட வந்துருச்சுன்னா வாரிங்க தானே ஓட்டு பாம தூக்கிக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு. அப்ப அந்த நேரம் எல்லாம் ஏமாந்து போய் போடுறாங்க தானே. இந்த திகாம்பரம் இவங்க எல்லாம் எங்க உட்கார்ந்து இருக்காங்க? எந்த மூலையில இருக்காங்க? முத்து சிவலிங்கம் இவங்க எல்லாம் பெரிய மாடி வச்ச வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க அவங்க கிட்ட சரி நீதி கேட்க போனா அவங்க கீழே இருக்க சொல்லு. மேல எங்களுக்கு மேல போனா அவங்க இங்க காலு மண்ணு பட்டுருமா. கீழே இருக்க சொல்லு, மேல வரவே நான் சொல்லு அப்படின்னு கீழே இறங்கி வந்து எங்களுக்கு பதில் சொல்றாங்க.
ஏமாந்தவங்க இன்னைக்கு ஏமாந்தே போவான். நாங்க ஒரு நாள் ஏமாற மாட்டோம். இதுக்கு முன்ன ஏமாந்துட்டோம். ஆனா இனிமே ஏமாறுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு மஹிந்த சிந்தனை அடிப்படையில எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு செயல்படல, எந்த ஒரு விஷயமும் நடைமுறைக்கு வரல. பாராளுமன்றத்தில் தியாமரமோ இல்லாட்டி யாரு வந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு செய்யல, எந்த ஒரு விஷயமும் நடைமுறைக்கு வந்த மாதிரியே இல்லை எங்களுக்கு. ஆனா இன்னைக்கும் நாங்க ரொம்ப கஷ்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட எங்களோட வருமான நிலைமையில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அரசாங்கத்தில் மந்திரி முதல்ல அரசாங்கத்தோட தான் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதும் எங்களுக்கு திகாம்பரம் அவர்கள் அரசாங்கத்தோட போய் கட்ட மலையத்தில் வீடு கட்டித்தாரேன், அதை கட்டித்தாரேன், இதை கட்டித்தாரேன்னு இத்தைக்கு எனக்கு எதுவுமே செய்யல. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டுக்காக இந்த காமகுத்து ஆட்டாங்க எங்களுக்கு இன்னும் தெரியல. கட்டாயமா இந்த வீடெல்லாம் கட்டி கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மீறியவித மண்சரிவினால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் கல்வி நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. மீறியபத்த மண்சரிவினால் பூனாகல பகுதியில் உள்ள 3 பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் கடந்த 1 மாத காலமாக பாதிக்கப்பட்டிருந்தன. மண்சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையால் வெளியேற்றப்பட்டவர்களும் குறித்த பாடசாலைகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பூனாகல தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்த நிலையில் குறித்த பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களும் பாடசாலையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக பூனாகல தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் ஆர் மோகன் தெரிவித்தார். எமது பாடசாலை கிட்டத்தட்ட 20 நாட்கள் அந்த மாணவர்கள் கல்வித்துறையிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய எந்த பாடமும் நடக்கவில்லை. முழுமையாக பாடசாலை மூடப்பட்டிருந்தது. ஆனால் ஓயல் வகுப்புகளுக்கும் உயர்தர வகுப்புகளுக்கு மாத்திரம் வகுப்புகள் ஒரு கட்டிடத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். 4 நாட்களுக்கு முதல் அந்த நிரந்தரமாக தங்கியிருந்த முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் அம்படிக்கு அந்த மாக்கந்த தொழிற்சாலைக்கு மாற்றப்பட்டதின் ஊடாக எங்களுக்கு கல்வி நடவடிக்கையை ஓரளவுக்கு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இன்று முதல் ஆரம்பித்திருக்கின்றோம். 3ஆம் தவணை பரீட்சை இன்றைய தினம் நடைபெற்றதுடன் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களும் பரீட்சைக்கு தோற்றியிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைச்சோம். எங்களோட ஸ்கூல் அதிபரால எங்களுக்கு பூனாகல தமிழ் மகா வித்தியாலயத்துல எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொஸ்லாந்தை மீறியபத்த மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வடமாகாண சபை உறுப்பினர்கள் இன்று நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.